அட்ரஸ் சொல்லியிருக்கேன். தூரமா இருக்கு, காசு செலவாயிடுன்னு அவ யோசிக்கிறா. அவளை வேற எங்கேயும் அனுப்பாதீங்க, நான் சொன்ன இடத்துக்கு அனுப்பி வைங்க. ஏன்னா அங்கதான் நல்லா மேக்கப் பண்ணுவாங்க, சூப்பரா இருக்கும். சரிங்க மாப்ள, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லைங்களே மாப்ள. ஹலோ ஹலோ மாப்ள, கட் பண்ணிட்டார் போல இருக்கு. ஏய் மாப்ள கிட்ட என்னடி சொன்ன? நான் ஒண்ணு சொல்லலையே. நீ ஒண்ணும் சொல்லாமையா அவர் என்கிட்ட பேசினாரு? மாப்ள மெனக்கெட்டு உனக்கு போன் பண்ணி பியூட்டி பார்லர் போன்னு சொன்னா அங்க போக உனக்கு என்னடி கஷ்டம்? மா, அவர் எங்க போக சொன்னாருன்னு உனக்கு? இத பாரு, குறுக்க பேசி என்ன கடுப்பேத்தாத. மாப்ள எங்க சொன்னாரோ அங்க போய் மேக்கப் பண்ணிக்கோ, இல்ல நானே உன்னை உதைப்பேன். ஐயோ அம்மா, லேடிஸ் பியூட்டி பார்லர் பத்தி அவருக்கு என்னமா தெரியும்? இந்த விஷயத்துல அவர் ஏன் தலையிடுறாரு? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவரு உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, அத நினைச்சு சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு ரொம்ப தான் அழுத்துக்கிற. ஏய் கல்யாணி, கல்யாணி இங்க வாடி. ஏய் இங்க பாரு, அது கூடாது இது கூடாதுன்னு உங்க அப்பா மாதிரி பிடிவாதம் பிடிக்காத. மாப்பிள்ளை என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்துக்க, புரிஞ்சுதா? இந்தா. அத்தை கூப்பிட்டீங்களா? ஆமாண்டி, மாப்பிள்ளை ஏதோ ஒரு பியூட்டி பார்லருக்கு போக சொல்லிருக்காரு. இவளை கூட்டிட்டு போய் சீக்கிரமா மேக்கப் போட்டு கூட்டிட்டு வந்துரு. சரிங்க அத்தை. ஏய் இன்னும் நிக்கிற, போய் கிளம்பு. ஐயோ அம்மா, போறேம்மா, பர்ஸ் எடுத்து சீக்கிரம் போ. மொச நின்னுகிட்டு இங்க பாரு, சீக்கிரம் போய் சீக்கிரம் வந்துடணும், புரிஞ்சுதா? ஜாக்கிரதை. என்னம்மா வெளியில கிளம்புறீங்களா? ஆமாப்பா, பியூட்டி பார்லருக்கு போயிட்டு இருக்கோம். அம்மா போ சொன்னாங்க. ஓ சரி சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன்மா. வரேன்ப்பா. மோகன். என்னப்பா சொல்லுங்கப்பா. அக்காக்கு மாமாக்கு நிச்சயதார்த்தத்தை பத்தி போன் பண்ணி ஞாபகப்படுத்து. எதுக்குப்பா? அதான் ஏற்கனவே சொல்லியாச்சே. இல்லடா, அக்கா காலேஜ் சீட்டுக்காக மாமா அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காரு. உன்னொரு தடவை போன் பண்ணி சொல்றதுல தப்பு இல்லையே. ஆமா ஆமா, ஊர்ல இல்லாத மாப்பிள்ள, ஊர்ல இல்லாத பொண்ணு, அவங்க இங்க வந்தா பிரச்சனை ஆகுங்கிற அத புரிஞ்சுக்காம. பத்மா, சரி போதுங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அவங்கள 1000 தடவை வா வான்னு அழைக்கணும், அவ்வளவுதானே? எல்லாம் என் தலை எழுத்து. டேய், ஒரு தடவைக்கு 4 தடவை போன் பண்ணி சொல்லிடு, இல்லனா தோ இந்த மனுஷன் நை நை நச்சரிச்சு என்ன கொன்னுடுவாரு. அதில் டேய், குட்டிமா எழுந்துரு, எழுந்து உட்காரு. இந்தா எலக்ட்ரால் போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடி. எனக்கு எதுவும் வேணாங்க. பாரு, டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? 1 ஹவருக்கு ஒரு தடவை இதை குடிக்கணும்னு சொல்லியிருக்காருல, குடி. இது குடிச்சா ஒரு மாதிரியா இருக்குங்க, திரும்ப வாமிட்டா வரும். அதெல்லாம் ஒன்றும் வராது குட்டிமா, நீ முதல்ல குடி. ஏன் அப்படி குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? டாக்டர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு சாப்பிட்டா உடம்பு சரியாகும். எனக்கு இது சாப்பிடவே பிடிக்கலங்க, கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஷோ, சொன்னா கேளு குட்டிமா. நீ நிறைய வாமிட் எடுத்தனால உடம்பு ஃபுல்லா டீஹைட்ரேட் ஆயிருக்கும். இதை குடிச்சாதான் உடம்பு திரும்ப நார்மல் ஆகும். முதல்ல இதை குடி. இந்தா. ஃபோன் பேசுறதுல ஃபுல்லா குடிச்சு முடிக்கணும், ஓகே? சொல்லுங்க பிரபாகர். தமிழ் ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? இல்ல பிரபாகர், நீங்க துளசி உடம்பு முடியாம இருக்கு. அக்காவுக்கா? என்னாச்சு தமிழ்? அது ஏன் கேக்குறீங்க? நேத்து அவ காலேஜ் சீட் விஷயமா ஒருத்தரை பார்க்க போயிருந்தோம். அங்க லேட் ஆகி லேட் நைட்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டோம். அது அவளுக்கு செட் ஆகாம போயிடுச்சு, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. சரி ஓகே, அக்காவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, டாக்டர்கிட்ட கூட்டு போனேன், மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், இப்போ கொஞ்சம் ஓகே. இனிமேச்சும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆமா, சீட் விஷயமா யாரோ பார்க்க போனீங்களே, அது என்னாச்சு? ஓகே ஆயிரும்ல? எங்க பிரபாகர், அங்க எங்க நாளையே விடுறானுங்க, வேலையே நடக்க மாட்டேங்குது. நீங்க அங்க எங்க நனைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நமக்கு தான் சத்தியமூர்த்தியே தெரியும், அவருக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அவர்கிட்ட விஷயத்த சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. இல்ல பிரபாகர், அவர்கிட்ட எப்படி? நிதிஷ் சொல்லி நம்ம தானே அவருக்கு ஹெல்ப் பண்ணோம். பதிலுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி அவர்கிட்ட எப்படி கேட்க முடியும்? கேட்டா என்னங்க தப்பு? நிதிஷுக்கு தெரிஞ்சவரா நமக்கும் தெரிஞ்சவர் தானே. எப்படிங்க பிரபாகர் கேக்குறது? அவர் நமக்கு பெருசா அறிமுகம் கூட கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருக்கோம், அதுவும் ஒரு தடவை தான் மீட் பண்ணிருக்கோம். அது அட்வான்டேஜா எடுத்து கேக்குறது எனக்கு ரொம்ப சரின்னு படல. ஓகே தமிழ், ஏதோ எனக்கு தோணுச்சு சொன்னேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரபாகர், வேற சோர்ஸ்ல ட்ரை பண்ணலாம். ஆமா, எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? ஆஃபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல தமிழ், நானே இப்பதான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். சாரி பிரபாகர், உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியல. இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபீஸ் பார்த்துக்கோங்க. நோ ப்ராப்ளம், நீ அக்காவை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே பிரபாகர், தேங்க்யூ, பை. மிஸ்டர் தமிழ், உள்ள வரலாங்களா? வாங்க 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 சார். எப்போ வந்தீங்க?
நான் அப்போவே வந்துட்டேன். நீங்க ஃபோன்ல பேசிட்டு இருந்தீங்க. சரி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு வெளியில வெயிட் பண்ணேன். ஃபோன்ல பேசிட்டு இருந்தானுங்க, நீங்க மட்டும் உள்ள வரணும் தானே? தேங்க்ஸ். வீட்ல யாரும் இல்லைங்களா? ஒய்ஃப் இருக்காங்க. துளசி சார், நீங்க மலேசியா போறதா சொன்னீங்களா, என்னாச்சு? இல்ல தமிழ், நாளைக்கு தான் கிளம்புறேன். இன்னும் கொஞ்சம் வேலை பெண்டிங் இருக்கு. ஓ இவங்க சார் ஒய்ஃப் துளசி. ஹலோ சிஸ்டர். சார் பேர் சத்தியமூர்த்தி, நம்ம நிதிஷோட ஃப்ரெண்டு. கஸ்டம்ஸ் அன்னைக்கு கூட சொன்னேன். வணக்கம் சார். வணக்கம். சார் தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்களுக்கு நீ உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. சாரி, அப்போ எதுக்கு அவங்க வர சொன்னீங்க? ரெஸ்ட் எடுக்கட்டும், விடுங்க. சிஸ்டர் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல பிரச்சனை இல்ல, நான் காஃபி போட்டு இல்ல. எடுத்துட்டு வரேன். இல்லைங்க. நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்? சரி வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. உட்காருங்க சார். தமிழ், நான் உங்களை கேஷுவலா பார்த்துட்டு நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். தமிழ், தப்பா நினைக்காதீங்க. நீங்க போன்ல பேசுனத எதர்ச்சியா நான் கேட்டேன். நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னு தெரியுது. அதுக்கு என்னோட ஹெல்ப் தேவையா இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொன்னீங்கன்னா? ஆக்சுவலாக துளசி படித்த காலேஜை ஏதோ ப்ராப்ளத்தில் இழுத்து மூட்டாங்க. பிஇ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தா, அதான் இப்போ வேறு காலேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ரெக்கமெண்டேஷனில் 2-3 ஹையர் அஃபிஷியல்ஸும் போய் பார்த்தோம். பட் ஆனால் எங்கேயும் வேலை நடக்கல. அதான் என்ன பண்ணுறதுனே புரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தமிழ். உங்க ஒய்ஃபுக்கு வேற காலேஜில் சீட்டு வேணும், அவ்வளோதானே. கவலை விடுங்க. அது சம்பந்தமான மினிஸ்டரோட பிஏவே எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட நான் பேசுறேன். இன்னைக்கு அவரை நேரில் போய் பார்ப்போம். சார் ஆனால் உங்கள் வரைக்கும் ஒன்று பெண்டிங்கில் இருக்குன்னு சொன்னீங்களே சார்? அதெல்லாம் முடிச்சுக்கலாம் தமிழ். நாளைக்கு தான் நான் மலேசியா போகிறேன். இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம அவரை பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அவர்கிட்ட பேசினா உங்கள் ஒய்ஃபுக்கு கன்ஃபார்மாக ஒரு சீட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? என்னோட ஃப்ரெண்டு நிதிஷோட ரிலேட்டிவ் நீங்கள். எனக்கு ஹெல்ப் வேறு பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக இந்த சின்ன உதவி கூட பண்ண மாட்டேனா? சார் கண்டிப்பாக சீட் கிடைக்கும்ல? கேரண்டியாக கிடைக்கும் தமிழ். அமைச்சரோட பிஏ கேட்டா முடியாதுன்னு சொல்லுவாங்களா? சார் நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, இதே நீங்கள் ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணிருக்கூடாது கஸ்டம்ஸ் கிட்ட. தமிழ், எனக்கு நேஷனல் லெவலில் நல்ல செல்வாக்கு இருக்கு. ஆனால் இது தமிழ்நாடுங்கிறதுனால இங்கே இருக்கிற கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட என்னால் மூவ் பண்ண முடியாது. அதனால தான் உங்கள் ஹெல்ப் கேட்டேன். நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா? நான் ஃப்ரீ தான் சார். அப்படின்னா அமைச்சரோட பிஏவை இப்போவே போய் பார்த்து இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஒரு நல்ல காலேஜில் உங்கள் ஒய்ஃபுக்கு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம். போகலாங்களா? போகலாம். ஒரு நிமிஷம், இதோ பேசிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, பேசுங்க. மாமா தான் கால் பண்ணுறாரு. ஹலோ சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, துளசி நீங்களும் வீட்டுல தானே இருக்கீங்க? ஆமாம், 2 பேர் வீட்டில் தான் இருக்கோம். இன்னைக்கு பவித்ராவோட நிச்சயதார்த்தம். ஞாபகப்படுத்த தான் நான் ஃபோன் பண்ணேன். நீங்க 2 பேரும் அவசியம் வரணும். வந்துடுவீங்கல்ல? முக்கியமான ஃபங்க்ஷன் தான், நாங்களும் கலந்துன்னு ஆசைப்படுறோம். ஆனால் துளசி காலேஜ் சீட் விஷயமா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளை போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு மாப்பிள்ள? நீங்க பார்க்க வேண்டிய ஆள் எங்கேயும் போயிட மாட்டார். அவர் இன்னொரு நாள் கூட பார்த்துக்கலாம். ஆனா பவித்ராவோட ஃபங்க்ஷன் இன்னைக்கு விட்டுட்டா திரும்பவும் பார்க்க முடியாது. வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளைன்ற முறையில நீங்களும், அக்கான்ற முறையில துளசியும் ஃபங்க்ஷனுக்கு வந்தா தானே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். கரெக்டு தான் மாமா, ஆனால் காலேஜ் சீட் விஷயமா போகணுமே. மாப்பிள்ளை, நான் அதை ஒத்துக்கிறேன். காலேஜ் சீட் விஷயமா நீங்க அலைஞ்சிட்டு இருக்கீங்க. முக்கியமான நபரை நீங்க பார்த்து தான் ஆகணும். ஆனா எனக்காக ஒரே ஒரு நாள் அவர்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்கலாமே? கொஞ்சம் கொஞ்சம் எனக்காக பேச பாருங்க. சரி மாமா, நான் கொஞ்சம் டைம் கேட்டு பார்க்குறேன். தயவு செஞ்சு வராம மட்டும் இருந்துடாதீங்க. நீங்களும் துளசி வரலன்னா எனக்கு நிம்மதியே இருக்காது. வரவங்க எல்லாம் ஏன் மாப்பிள்ளை பொண்ணு வரலன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. இல்லை மாமா, நாங்கள் கண்டிப்பாக வரோம் மாமா. சரி மாப்பிள்ளை, ரொம்ப சந்தோஷம். சரி, நான் ஃபோன் வச்சுட்டுமா? சரி மாமா, நாங்கள் வரோம் மாமா, பாய். என்னவாங்க? மாமா என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம வந்தே அவனும் சொல்கிறாரு. இப்போ என்னங்க பண்றது? கேட்டு பார்ப்போம். என்னாச்சு தமிழ்? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாம் சார், துளசியோட அப்பா ஃபோன் பண்ணாரு. இவங்க சிஸ்டருக்கு என்கேஜ்மெண்ட்டு, கண்டிப்பாக நாங்கள் வந்தே ஆகணும்னு சொல்கிறாரு. இது வேற இருக்கா? ஓகே தமிழ், பிஏவை நம்ம நாளைக்கு கூட பார்க்கலாம். நீங்கள் போய் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுங்க. ஒரு நாள் தள்ளி போகிறதுல ப்ராப்ளம் வந்துடாது. ஒரு நாள் தள்ளி போகிறதால என்ன ஆக போகுது? நம்ம நாளைக்கே போய் பார்க்கலாம். நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே சார், தேங்க்ஸ். வரேன் சிஸ்டர். வாங்க.
சொல்லுங்க மேடம். யூ ராஸ்கல், இன்னொரு தடவை நான் மேடம்னு சொன்ன உன்னை கொன்னுடுவேன். இதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? அதுக்கு இல்லடா, வேற எதுக்கு? உன்னை பாராட்டணும்னு தோணுச்சு, அதனால தான் ஃபோன் பண்ணேன். என்ன எதுக்கு பாராட்டணும்? பட்ட பகல்ல நடு ஹால்ல உட்காந்துக்கிட்டு அந்த லூசு பையனை பேசியே கவுத்தல்ல, பெரிய ஆள்டா நீ. இப்போ உன் கைவசம் 2 தொழில் வச்சிருக்க. ஒன்னு ஜோசியம் சொல்றது, இன்னொன்னு நடிப்பு. ரெண்டுத்துலயும் பின்றடா. அப்படியா சொல்ற? ஆமாண்டா. அவனை பத்தி நான் சொன்ன மேட்டரை வச்சுக்கிட்டு உண்மையான ஒரு ஜோசியக்கார அளவு கள்ளி விட்டி சான்ஸே இல்லடா. அத வேற அவன் உண்மைன்னு நம்பிட்டான். தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். அந்த பேக்கு நீ சொல்றதெல்லாம் நம்பி தலைய ஆட்டுச்சு. எனக்கு சிரிப்பு தாங்கலடா. பிரபாகரை வெளியில அனுப்புறதுக்கு நீ போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, ஆனா நேத்து வரைக்கும் உன்னை கரிச்சு கொட்டிட்டு இருந்த அம்மா இன்னைக்கு ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. அப்பா உன் பக்தராவே மாறிட்டாரு. சொல்ல முடியாதுடா, கூடிய சீக்கிரமே என்னோட ஃபேமிலியோட ஆஸ்தான ஜோசியரா நீ ஆனாலும் ஆயிடுவ. அப்ப கூட உங்க அப்பா அம்மா என்ன ஜோசியரை தான் ஆக்குவாங்களே தவிர மருமகன் ஆக்க மாட்டாங்கல்ல? ரொம்ப ஆசைப்படாதடா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஃப்ரெண்டா பேசு நான் வெயிட் பண்றேன். பேசு. சொல்லுடி. என்ன டியா? ஓ, அந்த லூசு வந்துட்டானா? அவன் தொல்லை தாங்க முடியலடி. நேர்ல தான் ஃப்ரீயா பேச முடியல. போன்லயாவது ஜாலியா பேசலாம்னு பார்த்தா அதையும் வந்து கெடுக்கிறான். அவனை என்னடி பண்ணலாம்? சரிடி, நான் அப்புறமா கால் பண்றேன். சாக்ஷி, ஏன் போனை கட் பண்ற? அந்த லூசு பையன் உன்னைய பார்த்துட்டு இருக்கானா? ஆமாண்டி. அவன்கிட்ட சொல்லி வை, நீ ஏன் ஆளு. உன்னை அப்படி இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா கண்ணை நோண்டிடுவேன். சரிடி, நான் சொல்லிடுறேன். நீ போனை வை. உள்ள வாங்க, உட்காருங்க பிரபாகர். இல்ல இருக்கட்டும். நீங்க ஸ்ட்ரைட்டா உள்ளே வந்திருக்கலாம்ல, எதுக்கு வெளியில நிக்கிறீங்க? நோ என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா இருந்தாலும் மேனஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ ஃப்ரெண்டோட பர்சனலா ஏதாவது பேசிட்டு இருப்ப, நான் வந்து அது டிஸ்டர்ப் ஆயிரும்ல. இந்த பெருந்தன்மை தான் பிரபாகர் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. ஐயோ, எப்படி வழியுது போறோம். அப்புறம் ஒண்ணும் இல்ல சாக்ஷி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். காலையில கைரேகையை பார்த்துட்டு ஷாம் சொன்னதை கேட்டீங்கல்ல? கேட்டேன். கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்றத பத்தி. யா, அத பத்தி பேசலாம் தான் வந்தேன். நானும் அப்பாவும் நாளைக்கே போய் பரிகாரம் பண்ணலாம்னு இருக்கிறோம். நீ என்ன நினைக்கிற? இத செய்யணும் சொன்னதுக்கு அப்புறம் செய்யாம இருக்கிறது தப்பாயிடும். நீங்க போயிட்டு வந்துருங்க. ஆமா சாக்ஷி, எனக்கே அதை பண்ணிடலாம் தான் தோணுது. 10 விஷயமா இருந்தா கூட நான் பெருசா கேர் எடுத்துக்க மாட்டேன். ஆனா இது நம்ம கல்யாண விஷயமாச்சே, அதான் என்னால ஈஸியா எடுத்துக்க முடியல. ஆமாமா, ஆஃப்டர் மேரேஜ் நாங்க நல்லா இருக்கணும்ல. நாங்கன்னா அது நாங்கன்னா என்னையும் உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம நிம்மதியா இருக்கணும், அதுதானே முக்கியம். உண்மைதான் சாக்ஷி, நம்ம கல்யாணத்துலயும் சரி, அதுக்கப்புறம் டெய்லி லைஃப்லயும் சரி, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனாலதான் போலான்னு முடிவு பண்ணிட்டேன். நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன், அப்புறம் வேற ஒருத்தையும் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். 2 பேருமே எனக்கு செட் ஆகல. ஷாம் சொல்ற மாதிரி அது ஜாதகத்துல உள்ள பிரச்சனையா கூட இருக்கலாம்ல. தீபா சுச்சி 2 பேருமே எனக்கு ஏகப்பட்ட ட்ரபிள் கொடுத்துட்டாங்க. அவங்களால என் நிம்மதியா போச்சு. சாக்ஷி, என்னாச்சு? இல்ல, லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. தலைவலிக்குதா? வா டாக்டர் கிட்ட போலாம். இல்ல வேண்டாம், கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ஓ அப்படியா? சரி நீ ரெஸ்ட் எடு. இல்ல பரவாயில்ல, நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே. இல்ல சாக்ஷி, நான் பேசினா இன்னும் தலைவலி அதிகமாயிரும். தெரியுதுல, கிளம்புடா லூசு. சாக்ஷி நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா பேசுறேன். ஓகேயா? பை. ரெஸ்ட் எடு. ஓகே மேடம், முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ். பை. ஓகே பை. முடிஞ்சதா? நல்லா இருக்கு, வா. நீங்க போங்க மேடம். சார், சேகர் அனுப்புனாரு, பில்ல அவரு பே பண்றேன்னு சொல்ல சொன்னாரு. என்னது? சேகர் அனுப்புனாரா? ஏமா இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. ஏமா இது உங்களுக்கே நல்லா இருக்காமா? நிச்சயதார்த்தம்னு சொன்னனால தானே நான் ரெகுலர் கஸ்டமரை வெயிட் பண்ண வச்சுட்டு உங்களுக்கு பண்ண சொன்னேன். முன்னாடியே அந்த ஆள் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை உட்காரவே வச்சிருக்க மாட்டேமா. சார், நாங்க ஒன்னும் ஃப்ரீயா பண்ண வரல. பில் எவ்வளவுன்னு சொல்லுங்க, நாங்களே பே பண்ணிடுறோம். அம்மா தாயே, உங்க காசே வேண்டாம், முதல்ல கிளம்புங்கம்மா. ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? சேகர் தான் உங்க பார்லர் சொல்லி இங்க போங்க நல்லா பண்ணுவாங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் நாங்க இங்க வந்தோம். அது ஒரு தப்பா? ஏமா தெரியாம தான் நான் கேக்குறேம்மா. அந்த ஆள் இன்னும் எத்தனை நாளைக்கு எத்தனை பேர் தான் அனுப்பி வைப்பாரு? கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாம்?
நாங்க என்ன ஃப்ரீ சர்வீஸா பண்ணிட்டு இருக்கோம்? லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கேன். போட்ட பணத்தை எடுக்க வேண்டாம்? இப்படியே ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் தலையில துண்டை போட்டு தான் போகணுமா? ஆமா, நீங்க அவருக்கு என்ன வேணும்? நாங்க அவருக்கு தெரிஞ்சவங்க. ஆமா ஆமா, ஓசில பண்ணிக்கிறதுனா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஆளுக்கு தெரிஞ்சவங்க தான். சார், எங்க மேல ஏன் கோவப்படுறீங்க? அவர் சொன்னதுனால தானே நாங்க வந்தோம். அதான் வந்தாச்சு, ஓசில எல்லாம் பண்ணியாச்சு, அப்புறம் என்ன? கிளம்புங்க. இங்க பாருங்க, நீங்க எங்க மேல கோவப்படுறதுல நியாயமே கிடையாது. எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்களுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் சொன்னா மானக்கேடுமா. தெரியாதனமா அந்த ஆள்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிட்டேன். வட்டியெல்லாம் கரெக்டா தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு மாசம் வட்டி கொஞ்சம் தள்ளி போச்சு. அதுக்கு அந்த ஆள் என்ன பண்ணா தெரியுமா? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் மீட்டர் வட்டி போட ஆரம்பிச்சிட்டான். அதை கழிக்கிறதுக்கு தான் உங்களை மாதிரி பார்ட்டிகளை அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். முதல்ல அந்த ஆளுக்கு தூரத்து சொந்தம்னு ஒரு லேடி வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. அப்புறம் ஃப்ரெண்டோட பொண்டாட்டின்னு ஒருத்தங்க வந்தாங்க. இப்ப நீங்க வந்திருக்கீங்க. இப்படியே எத்தனை நாளைக்கு எத்தனை பேர் அனுப்பி என்ன சாகடிப்பாரு? அந்த ஆள் பண்றதுல ரொம்ப ஓவர்மா. ஏங்க, அவர் ஃபைனான்ஸ் பண்ணுவாரா? அவனுக்கும் அவன் அப்பனுக்கும் அதாம தொழிலே. கொஞ்சமா பணத்தை கொடுக்க வேண்டியது, அப்புறம் ஏமாந்தா எல்லாத்தையும் சுருட்ட வேண்டியது. இது வரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டேன். இதுக்கு மேல யாரையாவது அனுப்பி வச்சா அவ்வளவுதான், நான் நேர்லயே போய் சண்டை போட்டுருவேன். ஐயோ சார், இந்த மாதிரி எல்லாம் ஆகும்னு சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா நாங்க வந்திருக்கவே மாட்டோம். நீங்க பில் எவ்வளவுன்னு சொல்லுங்க, நாங்க பே பண்ணிடுறோம். இல்லம்மா, பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டேன்னு தெரிஞ்சா அந்த ஆள் அதுக்கும் சேர்த்து வட்டி போட்டுருவான். நீங்க நல்லா இருப்பீங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்கம்மா. போங்கம்மா. வா போலாம். வந்து எனக்குன்னு வாய்க்குதுங்க பாரு. என்ன நீ இவங்க இப்படி இருக்காங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்காக இப்படி இல்லாம கூட பண்ணுவாங்க? இல்ல பவித்ரா, அவர் ஏதோ கோவத்துல பேசுறாரு. இல்ல நீ, அவர் சொன்னது உண்மையாதான் இருக்கும். எப்படி கோமா பேசினாரு பாத்தீங்கல்ல? இன்னொருத்தர் தொழிலுக்கு எடுத்து இப்படி நோக்கடிக்கிறது தப்பு இல்ல? இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஃபைனான்சியர் கிட்ட பணம் வாங்கினாலே எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. ஐயோ அண்ணி, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாத அண்ணி? எப்ப போன் பண்ணாலும் பணம் பணம் பணம், அத பத்தி மட்டும் தான் பேசுவாரு. அதை தவிர வாயில இருந்து வேற வார்த்தையே வராது. பணத்திலேயே படுத்து பணத்திலேயே கண்ணு முழிச்சு அப்படிதான் இருப்பார் போல இருக்கு. அவங்க கிட்ட கோடி கணக்குல பணம் இருக்குல்ல, இதுக்கும் மேல எதுக்கு அடுத்தவங்க பணத்துக்காக ஆசைப்படணும்? அவரை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறேனே தெரியல. அதை நினைக்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு அண்ணி. எல்லாம் இந்த அம்மாவால வந்தது. நல்ல மாப்பிள்ளை பெரிய இடம்னு அவங்க தான் இந்த இடத்துல மாட்டி விட்டாங்க. ச்சே, என் தலையெழுத்து எப்படி இருக்கு பாத்தீங்களா அண்ணி? ஏய் பவித்ரா, அப்படிலாம் பேசக்கூடாது. நிறைய பேர் சம்பாதிக்க தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா உன்னை கட்டிக்க போறவரு கை நிறைய சம்பாதிக்கிறாரு. இந்த வயசுல இவ்வளவு திறமையா சம்பாதிக்கிறாரே, அதை நினைச்சு பெருமைப்படு. இதெல்லாம் திறமை இல்ல நீ, திமிரு, அல்பத்தனம். பணத்துக்காக இப்படி எல்லாம் பண்றது கேவலம் நீ. மணிக்கு வட்டி நாளுக்கு வட்டின்னு போட்டு பணம் சம்பாரிச்சு இவெல்லாம் என்ன பண்ண போறா? இந்த கடைக்கார மாதிரி எத்தனை பேரோட வயிற்றுச்சல வாங்கி கொட்டிக்கிட்டு அந்த பணத்துல சாப்பிட்டா நிம்மதியா இருக்க முடியுமா சொல்லுங்க? பாவம் தான் நீ வந்து சேரும். நினைச்சு பார்க்கவே எனக்கு வேதனையா இருக்கு. ஏய் பவித்ரா, என்ன இது? ரோட்ல கண் கலங்கிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயமாக போகுது. இப்ப போய் கண் கலங்கலாமா? இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளை கிட்ட எந்த தப்பும் இருக்காது. இவரு ஏதோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில கோவத்துல பேசுறாரு. அதெல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்காம பேசாம வா வா. கல்யாணி, பவித்ரா, நில்லுங்க. மாமா. ஹே கல்யாண பொண்ணு, இங்க என்ன சுத்திட்டு இருக்கற? இல்ல மாமா, ஃபேஷியல் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு வந்தேன். நிச்சயதார்த்தம்ல? ஆமா மாமா. நீங்களும் அக்காவும் கண்டிப்பா வந்தாங்க. கண்டிப்பா வரோம். அக்கா வரலையா மாமா? அவளுக்கு லைட்டா ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ. ஹே, பதற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர் போய் பார்த்தாச்சு, மெடிசன்ஸ்ல எழுதி கொடுத்துருக்காரு. அதை வாங்கிட்டு போல தான் வந்தேன். சார், துளசி இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா சார்? நல்லா இருக்காமா, ரெஸ்ட்ல இருக்கறா. என்ன கொஞ்சம் டயர்டா இருக்கறா. மாமா, அக்கா என்னோட ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கல்ல? ஏய் கண்டிப்பா வருவாமா, அதுல சரியாயிடுவா. அக்கா அழைச்சிட்டு மறக்காம நீங்க வந்துடணும் மாமா, ப்ளீஸ். இதெல்லாம் நீ சொல்லவே தேவையில்ல. நானும் துளசி கண்டிப்பா வந்துருவோம். ஓகேவா? இவனும் கவலைப்படாத. ஓகே மாமா. அப்புறம் நிச்சயதார்த்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னொரு தடவை இந்த மாதிரி வேற ஒரு பங்கள சீன் போறத பார்த்தேன், மூஞ்சில குழப்பிடுவேன். போ போட. சரி, டைம் ஆயிடுச்சு.
நான் உங்களை ட்ராப் பண்ணிட்டுமா? இல்ல சார், நாங்க ஆட்டோல தான் வந்தோம். நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க, நாங்க போய்க்கிறோம். சரி மாமா கிட்ட தான் சொல்லு. நீங்க ரெடியா கிளம்புறதுக்குள்ள நாங்க வந்துருவோம். சரியா? சரிங்க சார், வரேன். வரோம். Bye. சரி மாமா, பை.